இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பதிலை உலக நடத்தி வருகிறதற்காக அவருக்கு நன்றி மேன்மையை செலுத்துகிறேன். இந்த நாட்களிலும் இந்த புதிய ஆண்டை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார், ஆசீர்வாதமாக தந்திருக்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல் அவர் பாதுகாத்து வழி நடத்திருந்ததை எண்ணி நாம் அவருக்கு நன்றியை செலுத்தி இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு என்ன வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் என்பதாக நாம் சிந்தித்து இந்த ஆண்டை நாம் தொடங்கியிருப்போம். பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலே ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருப்பார். நமக்கு நம்ம திருமண்டலம் நமக்கு கொடுத்த சட்ட வாக்கியம் ஏசாயா 44 3 கூறப்பட்ட வார்த்தையை அடிப்படையாக கொண்டு நாம் இந்த மாதத்தில் தியானத்தை நாம் தியானிப்போம். ஏசாயா 44:3 கூறப்பட்டது போல, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று வாசிக்கிறோம். இது நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கப்பட்ட சட்ட வாக்கியம். இந்த ஏசாயா 44 1 முதல் 5 வசனங்களை நாம் தியானிப்போம். முதலாம் நாளான இன்று நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா 44 2 வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யசுரனே, பயப்படாதே என்று வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டிலே நம்மை பார்த்து சொல்கிறார், நீ பயப்படாதே என்று. நாம் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஒரு வசனத்தை நாம் வாக்குத்தத்தமாக எடுக்கிறோம். இன்னும் அநேக வசனங்கள் நமக்கு வாக்குத்தத்தமாக வேதாகமத்திலே கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்விலே நிறைவேற வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம், விசுவாசிக்கிறோம். அந்த வாக்குத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் என்று விசுவாசத்தோடு காத்திருக்கிறோம். ஒருவேளை பல வாக்குத்தத்தங்களை கடந்த ஆண்டிலே நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியவில்லை என்றாலும் இந்த ஆண்டிலே நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருக்கு பேசுவார். ஒருவேளை நம்முடைய சூழ்நிலைகள் இப்பொழுது அதற்கு சாதகமாக இல்லை என்றாலும் நாம் ஒருவேளை இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறும் என்று பயத்தோடு காணப்பட்டாலும் கர்த்தர் நம்முடைய பயத்தை நீக்கும்படியாக முதலாவது வார்த்தையாக இந்த வார்த்தையை கூறுகிறார். அவர் நம்மை பார்த்து சொல்கிறார், பயப்படாதே என்று. கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நீ பயப்படாதே என்று. கர்த்தர் நம்மை தாயின் கருவிலே நாம் உருவாகுவதற்கு முன்பே அவர் தெரிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருப்பதால் நம்முடைய வாழ்விலே நாம் வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எதுவும் நம்மை தடை பண்ணாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பல விதமான பயங்கள் காணப்பட்டாலும் அந்த பயங்கள் யாவற்றையும் தேவரீர் மாற்றிக்கூட வல்லவராயிருக்கிறார். நாம் வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று பயப்படும்படியான பயம் எதனால் வருகிறது என்றால் சில காரியங்களால் வருகிறது. அந்த பயங்களை கர்த்தர் எப்படியாக மாற்றுவார் என்று பார்ப்போம். முதலாவதாக நமக்கு பயத்தை ஏற்படுத்தும்படியாக வருகிற காரியம், ஒருவேளை நம்முடைய ஆசீர்வாதங்கள் தடையாக நம்முடைய பாவங்கள் இருக்குமோ என்று நாம் பயப்படுவோம். ஒருவேளை நாம் செய்த பாவங்கள் நம்முடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் நமக்கு தடை செய்து விடுவோம் என்று நாம் பயந்திருப்போம். அந்த பயத்தை கர்த்தர் நீக்குவேன் என்று சொல்கிறார். முதலாவது ஏசாயா 43 25 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய பாவங்களை அவர் குலைத்து போடுகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் போது நாம் பாவம் செய்ய முடியாது. பல நேரங்களிலே இந்த உலக வாழ்விலே நாம் பல விதமான ஆசைகளிலே நாம் மாயைகளிலே சிக்கி பல்வேறு விதங்களிலே நாம் பாவங்களிலே சிக்கிக்கொள்ள வேண்டியதான சூழ்நிலைகள் வரும். அப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் நமக்கு ஏன் ஏற்படுகிறது என்றால் நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகும் பொழுது அந்த போல சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. அப்படியாக நாம் கர்த்தரை விட்டு பின்மாற்றமாக செல்லும் போது அந்த பாவங்கள், நாம் செய்த பாவங்கள் நம்மை பயமுறுத்துகிறதாக காணப்படுகிறது. நாம் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்று அந்த பாவங்கள் நமக்கு பயமுறுத்துகிறது. நாம் பாவத்திலிருந்து அந்த பயத்திலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் மறுபடியும் நாம் கர்த்தரிடத்திலே திரும்ப வேண்டும். ஒருவேளை பல பாவங்கள் நாம் செய்தவர்களாக காணப்பட்டாலும், மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தாலும், ஒரு விதமான பாவங்கள் நம்மை மேற்கொண்டிருந்தாலும் கர்த்தர் இந்த ஆண்டிலே நமக்கு பார்த்து சொல்கிறார், கர்த்தர் நம்முடைய பாவங்களை நீக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் கர்த்தரிடத்திலே சென்று கர்த்தரிடத்திலே நம்மை ஒப்புவித்து நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிடும் போது
கர்த்தர் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னிக்கிறார். அவர் அவர் நிமித்தமாகவே நம்முடைய பாவங்களை நீக்கி போடுகிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்றால் மறுபடியும் அந்த பாவங்களை நம்மை நினைக்க மாட்டார். ஒருவேளை நாம் பாவம் செய்து விட்டோம், அந்த பாவத்திலிருந்து நாம் மீண்டு கர்த்தரிடத்திலிருந்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றுவிட்டோம் என்றாலும், ஒருவேளை பழைய பாவங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கான ஆசீர்வாதத்தை தடை செய்து விடுமோ என்று நாம் எண்ண வேண்டியதில்லை. கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார் என்றால் மறுபடியும் அந்த பாவங்களை அவர் நமக்கு நினைப்பூட்ட மாட்டார். எனவே கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்து விட்டார், நம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நம்முடைய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடையாக இருக்காது என்பதை நம்ம. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது, நாம் இழப்புகளை சந்தித்தால் நம்முடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்காமல் போயிருமோ என்ற பயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். 1 சாமுவேல் 30:19 இப்படியாக கூறுகிறது, அமலேக்கியர் கொள்ளையாடி போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரின் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவிடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான் என்று வாசிக்கிறோம். இழப்புகள், தோல்விகள் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே வருவது, வந்து செல்வது ஒருவேளை நம்முடைய ஒவ்வொரு நாட்களிலும் காணப்படலாம். ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்விலே சில நேரங்களிலே இழப்புகள் ஏற்படலாம். அந்த இழப்புகள் நம்மால் சரி கட்ட முடியாதாக இருக்கும்போது நாம் சில விஷயங்களே நாமே அதை சரி செய்து விடுவோம். ஒருவேளை வாழ்கின்ற வாழ்க்கையிலே இழப்புகளை மட்டுமே சந்தித்துக் கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம் உள்ளதா இருக்காது, சமாதானம் உள்ளதா இருக்காது. எதிர்காலத்தை பற்றி நமக்கு பயம் உண்டாயிருக்கும். நம்முடைய எதிர்காலம் எப்படியாக இருக்குமோ, நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்குமோ, கர்த்தர் என்ன நினைக்கிறார், நம்முடைய வாழ்க்கை இப்படியாக இழப்புகளாகவே இருந்து விடுமோ என்று பயத்தை உண்டாக்கும். இங்கே தாவீதை நாம் பார்ப்போமானால், தாவீதுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொள்ளையாடி போய் சென்று விட்டார். தாவீது நாம் அந்த அதிகாரத்திலே வாசிக்கும் போது அழுகிறதற்கு பலன் இல்லாத அளவுக்கு அழுகிறார். ஒன்றுமில்லை, எல்லாம் கொள்ளையாடிப்பட்டு போனது. அப்பொழுது அவர் என்ன செய்தார்? அவர் பயப்படவில்லை, கர்த்தரிடத்திலே அதை தெரியப்படுத்தினார். கர்த்தரிடத்திலே தெரியப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் அவர்களை பின் சென்று நீ அதை மீட்டுக்கொள்வாய் என்று சொல்லும் போது தாவீது அவர்களை பின் சென்று அவர்களை துரத்தி அவர்களோடு போரிட்டு தான் இழந்து போன அத்தனையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். ஒருவேளை கடந்த ஆண்டு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இழப்புகள் நேர்ந்து கொண்டே இருக்கலாம். அதனால் நாம் பயந்து காணப்படலாம். கர்த்தர் இந்த ஆண்டிலே கொடுத்த வாக்குத்தத்தம் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தமாக இருக்கும். இந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒருவேளை சுதந்திரத்துக் கொள்வோம் என்று பயம் இருக்குமானால், கர்த்தர் எப்படியாக தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார், அது போல நாமும் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்வார். மூன்றாவதாக நாம் பார்க்கும்போது, கர்த்தர் ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு அந்த ஒடுக்கப்பட்ட நிலைமையை மாற்றி அதனால் உண்டான பயத்தை மாற்றி ஆசீர்வாதத்தை தருகிறார். சங்கீதங்கள் புஸ்தகம் 105 சங்கீதம் 21-22 வாசிக்கும் போது, தன் பிரபுக்களை அவன் மனதையின்படி கட்டவும், தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும், அவனை தன் வீட்டுக்கும் ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்கினார். யோசேப்பை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியுமாக்குகிறார். பார்ப்போம். தன்னுடைய பிரபுக்களை தன்னுடைய மூப்பர்களை ஞானிகளாக்கும் பொறுப்பை கொடுக்கிறார். ஒரு உயரிய பதவியை யோசேப்புக்கு கொடுக்கிறார். பார்வோம். யோசேப்பு இந்த உயரிய பதவியை பெறுவதற்கு முன்னால எப்படி காணப்பட்டார் என்று பார்க்கும்போது, சங்கீதம் 105 சங்கீதம் 18 பார்க்கும்போது, அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது என்று பார்க்கிறோம். அடைக்கப்பட்ட சூழ்நிலை, அவன் பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்ட சூழ்நிலை. அவனை ஒடுக்கினார்கள், அனைவரும் அவனை புறக்கணித்தார்கள். அவன் ஒடுக்கப்பட்ட சூழ்நிலை, எப்படி மீண்டு வருவோம் என்று தெரியாது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கான என்ன முகாந்திரமும் இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவனுடைய பயத்தை நீக்கினார். அவன் கர்த்தரிடத்தில் விசுவாசமாக இருந்ததுபடியால் அவனை உயர்த்தினார். பார்வோனுக்கு அடுத்தபடியாக அவனை உயர்த்தி மகிழ செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டிலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நமக்கு நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறார். எனவே ஒருவேளை பயத்தோடு நாம் காணப்படுவோம் என்றால், அந்த பயத்தை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு பேசுகிறார். கர்த்தர் நம்முடைய பயத்தை நீக்கி நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றி தந்து இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவார் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொருக்கும் தருவாராக. ஆமென். ஜெபம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த ஆண்டிலே எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நீர் நிறைவேற்றி தர வல்லவராக இருக்கிறேன். எங்களுக்கு காணப்படுகிற எல்லா பயத்தையும் நீக்கி
நாங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம். அப்படியே தந்து இந்த ஆண்டை நீர் ஆசீர்வதிக்கணுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மகிமை 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 மகிமை